Hi guys, வணக்கம் and welcome back to our channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டுடியோவை நான் எப்படி செட் பண்றேன், ஸ்டுடியோ இல்ல என்னோட வீடியோ எடுக்கிறதுக்கு பேக்ரவுண்ட் and எப்படிலாம் நான் வந்து திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி செட் பண்றேன். நெக்ஸ்ட் என்னோட வீடியோக்கு நான் எப்பவுமே வந்து என்ன மேக்கப் போடுறேன், அதுக்கு அப்புறம் ஹேர் எப்படி கேர் பண்ணிக்கிறேன். சோ இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். சோ என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe and பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டுக்கு முன்னாடி உட்காந்துட்டு தான் நான் வந்து வீடியோ எடுப்பேன். இது வந்து பெட் இருக்கும் இங்கே, இதுக்கு பின்னாடி வந்து இங்கே நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த இடத்துல உட்காந்துட்டு இங்கே பேக்ரவுண்ட் இருக்கும், இங்கே நான் வந்து பேசிகிட்டு இருப்பேன். ஸோ என்னோடய திங்ஸ் எல்லாம் இப்போ நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். நான் வந்து 2 ரிங் லைட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்கிட்ட ப்ராப்பரான ஒரு ஸ்டாண்ட் இல்லை, ட்ரைபாட் வந்து நான் இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இந்த ரிங் லைட்டுக்கு மட்டும். ஸோ இதை வந்து நான் இப்படி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரைபாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஃபோன் வச்சுக்கிறதுக்காக இது நானே செட் பண்ணிருக்கு. ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு வாங்கின ட்ரைபாட் இது. ஸோ இது வந்து சீக்கிரமாக வந்து உடையிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஃப்ரண்ட்டில் இந்த மொபைல் வைக்கிறது எல்லாமே இது வந்து மொபைல் மட்டும் வச்சுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இப்போ லைட்டுக்காக நான் ஒரு டெம்பரவரியாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஏன் முன்னாடி வர மாட்டேங்குதுன்னு தெரியல. ஓகே, இதுக்கிட்ட கொஞ்சம் போராட வேண்டியது இருக்கும், ஏன்னா இது ப்ராப்பராக நிற்காது. ட்ரைபாட் வர வரைக்கும் இதுக்கிட்ட நான் இப்படி தான் போராடிட்டு இருந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு வழியாக இதை நிறுத்திட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேமராவோட ட்ரைபாட் அங்கே இருக்குது, அதில் தான் நான் வந்து எப்போவுமே ரிங் லைட் வைப்பேன். கேமரா வச்சுட்டு நான் இங்கே மாட்டிடுவேன். ஸோ அது இப்போ நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ட்ரைபாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ரிங் லைட் ஃபஸ்ட்டு வாங்கினதுக்காக இது வந்து எனக்கு கொடுத்தாங்க. அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாராவது புதுசாக யூடியூப் சேனல் யூஸ் பண்ணிங்கன்னா, ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ரிங் லைட்டை வந்து செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைட் செட் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து 3 இல்லை 4 வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் பின் வந்து எங்கிட்ட இருக்கும், 3 சார்ஜர் பின். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபேரி லைட் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிங் லைட், ஸோ இதையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சார்ஜர். நெக்ஸ்ட் இந்த 2 லைட்டுக்கு வந்து ஒரு சார்ஜர். ஸோ இது ஆன் பண்ணதும் நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது எரியும். இதுலேயே நம்மளுக்கு வந்து ஒரு 3 கலர்ஸ் இருக்குது. இது ஒரு வார்ம் கலர், நெக்ஸ்ட் வந்து ஒயிட், அதுக்கப்புறம் வந்து வார்மும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் எப்பவுமே வந்து ஒயிட் கலர் வச்சு தான் வந்து எடுப்பேன். அதே மாதிரி இந்த ரிங் லைட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் இங்கே உட்காந்து தான் எடுப்பேன். அதை எப்படி எடுக்கிறேன்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேவுட் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டுக்கு மேலே இந்த மாதிரி இங்கே நான் வச்சுருவேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு பெட்டுன்றதுனால நம்மளுக்கு ஒரு ஏற்றம் இறக்கமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ட்ரைபாட் வச்சு கேமரா எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஷேப்லெஸ்ஸாக இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து இதை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ட்ரைபாட் வச்சு நான் வந்து கேமரா எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரேமில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இதுக்கு மேலே ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு வீடியோ எடுக்கிறது அதுக்கு யூஸ் ஆன ப்ளேவுட் தான் இது. ஸோ அது வந்து மறக்காமல் நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி எடுக்க முடியாது, ஏன்னா இது ரொம்ப அழகாக இருக்குல்ல, அதனால் எடுக்க முடியாது. ஸோ இப்போ வந்து நான் இதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்ரவுண்ட் அது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு ரிங் லைட், அதுக்கப்புறம் வந்து இங்கே கேமராவோட ட்ரைபாட் இருக்குது. அது கீழே இங்கே வாட்டர் பாட்டில் நான் எப்போவுமே வச்சுருப்பேன், ஏன்னா எனக்கு பேசிகிட்டே இருக்கும்ல, அதனால தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இன்றைக்கி என்னென்ன தேவைக்கு மேக்கப்புக்கு என்ன தேவையோ அந்த திங்ஸ் எல்லாம் நான் இந்த ஒரு டப்பாவில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ், இதுதான் வந்து ஃபுல் பேக்ரவுண்ட்.
ஸோ இந்த 2 லைட்டு தவிர வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டியூப் லைட் எரியுது, நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு லைட் எரியும். ஸோ இந்த 4 லைட் வச்சு தான் நான் வந்து இப்போது சேனலுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய ரூம், என்னோடய பெட்ரூம் அப்படின்னு நினச்சிட்டு வந்து ரூம் டூர் வந்து கேட்குறீங்க. ஸோ இது வந்து என்னோடய பெட்ரூம் கிடையாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூமே கிடையாது. ஸோ கீழே வந்து எங்கள் ஆயா இருக்காங்க, அதுவுமே 1 BHK தான். மேலே வந்து எங்கள் அம்மா இருக்காங்க, இதுவுமே வந்து 1 BHK தான். ஸோ இந்த பெட்ரூமில் வந்து ஏசி இருக்குன்ற காரணத்தினால மட்டும்தான் நான் வந்து இங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சில டைம் வந்து கீழே தூங்குறதுக்கு மட்டும்தான் அந்த பெட்ரூமில் வந்து தூங்குவேன், ஏன்னா அங்கே தான் என்னோட பெட் இருக்குது அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் என்னோட ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஹாலில் ஒரு கபோர்டு இருக்கும், அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட மேக்கப் திங்ஸ் எல்லாமே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுவுமே ஹாலில் தான் இருக்குது. ஸோ அங்கே தான் இருக்குது என்னோடய திங்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர எனக்குன்னு சொல்லிட்டு ரூம் இல்லை. அதனால தான் உங்கள்கிட்ட வந்து காமிக்க முடியல. ஸோ வீடியோக்கு என்ன நான் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த மாமாயத்தோட விட்டமின் C ஃபேஸ் வாஷ். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டர்மரிக் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கலும் வந்து ஆட் பண்ணல அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் மாமாயத் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் டிஸ்பிளேல காட்டுற கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த வெப்சைட்டில் வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீயை வந்து லிங்க் பண்ணுறாங்க. லிங்க் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கே வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. மாமாயத்தில் 1 lakh ட்ரீஸை வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 1135 மெட்ரிக் டன்ஸ் பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 50,000 சானிடைசர் அண்ட் 20,000 கிளாத் மாஸ்க்கை வந்து கோவிட்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களாம். நெக்ஸ்ட் மாமாயத்தோட அஃபிஷியல் பேஜும் வந்து லான்ச் பண்ணி இருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. வாஷ் பண்ணிவிட்டு என்னோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நல்ல டீப் கிளென்ஸும் பண்ணியிருக்கு. என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாகவே கேவலமாக இருக்குன்னு நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு என்னோட ஹேர் வந்து நான் கோம் கூட பண்ணிக்கல, அப்படியே வந்து உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ என்னோட ஹேருக்கு என்ன நான் நார்மலாக யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்து சீரம் நான் நிறைய யூஸ் பண்ணுற ஆள். ஸோ எப்போவுமே வந்து சீரம் நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல்ப் தவிர மற்ற இடத்துக்கு ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சுல, அது இல்லாத மாதிரி இருக்குல்ல இப்போது. ஸோ அதனால தான் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கோம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த கோம் யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு ஹேர் ஃபால் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிப்பேன் சிக்கு எடுக்கும்போது மட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கோம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரஷ் மாதிரியான கோம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஹேர் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நான் மேக்கப் பண்ணிக்க போகிறேன். நான் எந்த மாதிரி வந்து வீடியோக்காக மேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர். நீங்கள் வந்து எந்த ஒரு மாய்ஸ்சரைசர் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் லோஷன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஸ்கின் கேர் வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் மாய்ஸ்சரைசருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன். ஸோ வீட்டில் இருக்கும்போது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணுவேன்னா, ஏன்னா லைட்லலாம் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்து நல்லாவே வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கா மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன். நான் வந்து LA ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஷேட் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் பேஜ். ஸோ இது வந்து எனக்கு அப்படியே கரெக்டாக இருக்கும். அதனால நான் வந்து இது ரொம்ப யூஸ் பண்ணிக்க மாட்டேன், ஒரு 2 ட்ராப் மாதிரி. ஸோ இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதை வந்து இந்த கொஞ்சமாக இந்த ப்ரஷ்ஷில் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா கையிலேயே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் தான் என் ஃபேஸில் யூஸ் பண்ணிப்பேன். நம்மளுக்கு மோஸ்ட்லி எங்கே இந்த டார்க்னஸ் இருக்கோ அங்கே மட்டும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ன ப்ரஷ்ஷில் இருக்கோ அதெல்லாம் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்ல ஒரு க்ளோ மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அப்படியே மேட் ஆக்காது. ட்ரை ஸ்கின் ஆளுங்களாம் இந்த ஃபவுண்டேஷன் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா ஃபுல் கவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியாது. ரொம்ப ஆக்னி இருக்கவங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து ஹைட் பண்ணாது. பட் என்னென்னா லைட்டாக ஆக்னி அப்புறம் ஏதாவது ஒரு டார்க்னஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து நல்லா வந்து ஹைட் பண்ணிடும்.
ப்ரஷ்ல போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளெண்டர் வச்சு நான் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிப்பேன். ஏன்னா நம்ம ப்ரஷ்ல போட்டிருக்கோம், ஸோ அந்த லைன் மாதிரி தெரியும் அப்படின்றதுனால இந்த மாதிரி பண்ணிப்பேன். ஆல்ரெடி இது வெட்டாக தான் இருக்குது, ஸோ வெட்டாக இருக்கும்போது நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லது ஸ்கின்னுக்கு. ஸோ இப்போ வந்து என்னோடய ஃபேஸில் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் யூஸ் பண்ணதும் பண்ணாத ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்குது இல்லை, அதனால வந்து இந்த மாதிரி கரெக்டான ஷேட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த சுகரோட காம்பேக்ட் பவுடர். ஸோ இதை வந்து என்னென்னா நான் இந்த மாதிரி டேப் மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து அப்படியே நம்மளுக்கு செட் பண்ண மாதிரி மாறிடும். காம்பேக்ட் வந்து உங்களுக்கு கழுத்துக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபவுண்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் காம்பேக்ட் வந்து நீங்கள் கழுத்துலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐப்ரோக்கு நான் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த எம்டி மஸ்காரா ப்ரஷ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ஐப்ரோக்கான ஒரு ப்ரஷ். ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணி இப்போ வந்து ஐப்ரோ நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் நான் வந்து பேசிக்காக பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐலைனர். ஸோ நான் யூஸ் பண்ணுறது NYB ஐலைனர். ஸோ 2 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நான் ஒன்று வச்சுருந்தேன். அது வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக போட்டுட்ருக்கும்போது கீழே போட்டு உடச்சிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பழசு. ஸோ உள்ளே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி திக்காக ஆகிடுச்சு. இப்போதைக்கு நான் இதான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஸோ ஐலைனர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயாச்சு. நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா. ஐ மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு காஜல் அது எல்லாமே போட்டுக்க மாட்டேன். என்னோடய ஐயை வந்து குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலே வந்து காஜல் எதுவுமே போட்டுக்க மாட்டேன். ஸோ இது மேலே வந்து கொஞ்சம் பெருசாக தெரியணுன்றதுக்காக தான் விங் லைனர் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டிக் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்னர் க்ளோ மாதிரி தெரியும், அதனால தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது யூஸ் பண்ணதும் நம்மளுக்கு இப்படி போட்டதும் போடாத மாதிரி இருக்கும். அந்த ஒரு எஃபெக்ட்காக நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிப் லைனர். ஸோ உங்களுக்கு ஏதாவது டார்க் லைனர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் எந்த ஒரு லிப்ஸ்டிக் போடுறதா இருந்தாலும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ரேண்டமாக ஒரு சுகர் லிப்ஸ்டிக் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன ட்ரெஸ் போடுறேனோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காம்பினேஷனாக இருக்கணுன்றதுக்காக இந்த லிப்ஸ்டிக். ஸோ நீங்கள் மேக்கப் அவ்வளோவா போடல அப்படின்னு சொல்லும்போது டார்க் லிப்ஸ்டிக் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு தெரியும். நீங்கள் மேக்கப் நிறைய போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது லைட்டாக உங்களுக்கு நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அடிக்கிற மாதிரி தெரியாது. ஸோ இந்த மாதிரி மேக்கப் கம்மியாக போட்டுட்டு லிப்ஸ்டிக் வேணால் நீங்கள் டார்க்காக போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இயரிங். ஸோ இது வந்து என் கையில் கிடச்ச ஒரு இயரிங், அது வந்து நான் இப்போ போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் லுக். ஸோ நிறைய பேர் கிட்ட கேட்குறீங்க எந்த ஆப்பில் எடிட் பண்ணுவீங்க வீடியோ யூடியூப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இன்ஷார்ட், கைன்மாஸ்டர் அண்ட் VN ஆப். ஸோ இதெல்லாம் வந்து எடிட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.